ஹலோ கைஸ், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ப்ராஜெக்ட் 1 சிமிலியா நான் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நான் நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருந்தேன், ஹார்ஸை வந்து நான் கலர் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ ப்ராஜெக்ட் 2 ஹார்ஸ். ஸோ அதையும் நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அது கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எனக்கு 3.5 days ஆச்சு. இன்றைக்கி தான் நான் கம்ப்ளீட் பண்ணேன். இது வந்து பார்க்கறதுக்கு ஒரே ஒரு ஹார்ஸ் தானே, சரி எப்படியா கலர் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சேன். சீக்கிரம் முடிச்சிடலான்னு நினச்சேன். பட் குட்டி குட்டி டீட்டெயில்ஸில் முடிக்கிறதுக்கு சத்தியமாக முடியல. சொன்னேன் 3 days ஆயிடுச்சு எனக்கு முடிக்கிறதுக்கு. எந்த கலர் எங்கே கொடுக்கலாம், எப்படி வந்து மேட்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஸோ அட்லாஸ்ட் கம்ப்ளீட்டும் பண்ணிட்டேன். பார்த்து எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ எனக்கு என்னென்னா ஹார்ஸ் அப்படின்னு தோணும் போதே எனக்கு ஃபஸ்ட்டு ப்ரௌன் கலர் தான் ஞாபகம் வந்துச்சு. அஃப்கோர்ஸ் பிளாக்ல இருக்குது, ஒயிட்டில் இருக்குது ஹார்ஸ். ஆனால் எனக்கு வந்து சரி ப்ரௌன் குத்தா அது நல்லாயிருக்கும். ஏன்னா நான் நிறைய ஹார்ஸ் ப்ரௌனில் தான் நான் நிறைய பார்த்துருக்கேன். ஸோ அதனால் சரி எவ்வளோ நம்ம மேஜராக ப்ரௌனை யூஸ் பண்ணுறோமோ அந்தளவுக்கு அந்த ஹார்ஸ் கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக லைட்டாக தெரியும் அப்படின்றது என்னோட மைண்டில் இருந்துச்சு. ஸோ அதனால் எங்கெங்கெல்லாம் ப்ரௌனை யூஸ் பண்ண முடியுமோ அங்கெங்கெல்லாம் ஃபுல்லாக நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ கம்ப்ளீட் பண்ணி பார்க்கும்போது அவ்வளோ அழகாச்சு. அப்படியே ஒரு பெயிண்டிங் மாதிரி இருந்துச்சு. அஃப்கோர்ஸ் இதையும் நான் வந்து டாம்ஸ் 14 shades வாட்டர் கலர் பென்ஸை யூஸ் பண்ணி தான் பண்ணேன். ஸோ எனக்கு என்னென்னா நெக்ஸ்ட்டு நான் ஏதாச்சும் பண்ணும்போது நான் வேறு கலர் ஷேட்ஸ் வாங்கி பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த 14 shadesே நம்ம எல்லா அனிமல்ஸ்க்கும் கலர் பண்ணோன்னா எல்லாமே பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து நான் இதுக்கு நெக்ஸ்ட்டு கலர் பண்ண போகிற அனிமல்ஸ்க்கு வந்து புதுசாக நிறைய ஷேட்ஸ் இருக்க மாதிரி கலர் பென்ஸ், ஸ்கெட்ச் பென்ஸ் வாங்கி நான் வந்து கலர் பண்ணலான்னு இருக்கேன். ஓகே கைஸ், நான் கலர் பென் வாங்கிட்டு ப்ராஜெக்ட் 3 என்னன்னு நான் சொல்கிறேன்.